ஸ்ரீ ஸ்ரீ மகாகணபதியுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையிலும் சனி பகவான் வக்ரகதியிலே இருக்கிறார். முக்கியமான கிரகம் சனி பகவான் வக்ரம். எப்பொழுதும் போல ராகு கேது வக்ரமாக இருக்கிறார்கள், வக்ரகதியில் இருக்கிறார்கள். மெயினாக குரு ராகு தொடர்பு. செவ்வாய் சுக்கிரன் இருவரும் ஒன்றிணைந்து பகையுடைய வீட்டிலே, சூரியனுடைய வீட்டில், அங்கே செவ்வாயும் சுக்கிரனும் ஒன்றிணைந்து சிம்மத்தில் இருக்கிறார்கள். பொதுவாக இந்த சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன் அமைந்தால் அது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் ஒத்து வராது அப்படின்னா, மெயினாக அரசியல்வாதிகளுக்கு அது ஒத்து வராது. பொதுவாக நாட்டிற்கும் அது அவ்வளவு சிறப்பு கிடையாது. எங்கேயுமே சரிதான். எப்படி ஒரு சனி செவ்வாய் சேர்க்கை ஒத்து போகாதோ அது போல் ஒரு கடுமையான தோஷமாக இருக்குமோ அதை போல் இந்த செவ்வாயும் சுக்கிரனும் இணையக்கூடாது. காரணம் என்ன? சுக்கிரன் கலத்தரக்காரகன், செவ்வாய் மங்களக்காரகன். ரெண்டு பேருமே மங்களத்தை, சுபத்தை குறிக்கக்கூடியவர்கள். அப்போது இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சூரியனின் வீட்டில் இணைந்திருக்கின்ற பொழுது இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையிலே நாட்டிற்கும் சரிதான், வீட்டிற்கும் சரிதான், தேவையில்லாத கலகங்கள் ஏற்படும். அதோடு மட்டுமல்ல, தொடர்ந்து இந்த செவ்வாய் சுக்கிரன் இணைந்து பயணித்து வருகிறார்கள். இவர்களுக்கு அந்த சனியுடைய பார்வை கிடைக்கின்ற பொழுது என்ன ஆகும்னா, அந்த குறிப்பிட்ட ராசி என்பர்களுக்கு, குறிப்பிட்ட ஜாதகருக்கு தேவையில்லாத மிகப்பெரிய எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடந்து விடுகின்றன வாழ்க்கையில். அல்லது ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்து விடுகின்றன. எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஒருத்தர் கொண்டு போய் ஒரு ஹையர் லெவலில் கொண்டு போய் சாமி உட்கார வச்சுருவார். ஒரு சிலருக்கு தீகாயங்கள் ஏற்படுவது, ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் கம்பெனிலேயோ இல்லை ஃபேக்ட்ரியிலையோ வீட்டிலேயோ அல்லது வெளியிலேயோ நம்ம நிறைய பார்க்குறோம். அங்கே ஒரு கடை தீப்பிடிச்சு எரிஞ்சது, இங்கே ஒரு கடை தீப்பிடிச்சு எரிஞ்சது, காட்டு தீ பரவிச்சு, எரிமலை வெடிச்சது. அப்போ இதெல்லாம் இந்த செவ்வாய் சுக்கிரனுடைய காம்பினேஷன்ஸ். குறிப்பாக பெண்கள் தங்களுடைய தொழில் செய்யும் இடத்துல எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் அவர் என்ன மாதிரியான ஷாப் வச்சுருந்தாலும் சரிதான், பிஸ்னஸ் பண்ணாலும் சரிதான், உங்களுடைய பெண்கள் சுயமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய தொழிலில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை அவ்வளவு சிறப்பு கிடையாது. அதே போல் இபி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இபி ஆஃபீஸர்ஸராக இருக்கலாம், அல்லது இபி ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், எலக்ட்ரீஷியனாக இருக்கலாம், அல்லது அந்த ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட், ஒரு கார் கம்பெனி இருக்குது, அதுக்கு தேவையான இபி சப்ளை பண்ணுறீங்களா, இபிக்கு தேவையான ப்ராடக்ட் எடுத்து கொடுக்குறீங்க, லைட்டு அதெல்லாம் கொஞ்சம் பண்ணித்தரீங்க. அப்போது அதே போல் இராணுவ அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், இராணுவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க மற்றும் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள், இவங்க எல்லாருக்குமே கூட மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டிய விஷயம். கண்டிப்பாக இந்த செவ்வாய் சுக்கிரனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எந்த அளவுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும், ஒவ்வொரு ஜாதகருக்கும், குறிப்பாக உங்கள் ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை என்னால் அதை உணர முடியும். ஆகையினால் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசு அதிகாரிகள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் என்னதான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சின்சியராக ஒரு சீரியஸ்னஸோட ஒரு டெடிக்கேஷனோடு நீங்கள் ஒரு பயந்து வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நாளைக்கு நம்ம பேரில் என்ன ரிப்போர்ட் சொல்லிடுவாங்களோ, நம்மளை எங்கே தூக்கி பந்தாடிடுவாங்களோ, நம்ம பேரில் ஏதாவது பழி வாங்கிடுவாங்களோ, அரசியல் பழி வாங்குதல், அரசியல் நெருக்கடிகள், அல்லது வஞ்சம் வச்சுருந்து கூட வேலை செய்கிறவங்களே கூட அவங்கள கவுத்து விட்டுடலாம். அந்த மாதிரியான விஷயங்கள். அது பெண்கள் உங்களுக்கு எதிரியாக, சுக்கிரன் இருக்காருல்ல, பெண்கள் உங்களுக்கு எதிரியாக வரலாம், இல்லை ஆண்கள் உங்களுக்கு எதிரிகளாக வரலாம்.
பெண்களாக இருந்தால் ஆண்கள் எதிரியாகவும், ஆண்களாக இருந்தால் பெண்கள் எதிரியாகவும் ஆப்போசிட்டாக க்ரியேட் ஆகி உங்கள் கூடவே இருந்திருப்பாங்க, க்ளோஸாக இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க மூலம் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் அங்கே வாய்ப்புகள் இருக்கும். அப்போ குறிப்பாக அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கிறவங்க தங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய விஷயங்களை, கனவுகளை, எதிர்கால திட்டங்களை எல்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக அது என்ன அடுத்து என்ன செய்ய போகிறோம், என்ன செய்யணும், இதெல்லாம் முன்கூட்டியே திட்டமிட்டு வைத்து கொள்ளுதல் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷனுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம், அரசியல் கலகங்கள் ஏற்படுகிறது, அரசியல் குழப்பங்கள் ஏற்படுகிறது, வீண்பற்றி அவமானங்கள் ஏற்படுகிறது. அதே போல் ப்ரைவேட் ஜாபில் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்களும் எச்சரிக்கையாக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அப்போ மேஷராசி என்பர்களே, இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை மேஷ ராசிக்கு எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால், கட்டாயம் அதிகப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்தும். காரணம் என்னென்னா, 5ல் இருக்கக்கூடிய ராகு, 5, 9 இருக்கக்கூடிய ராகு செவ்வாய் ராகுவை பொறுத்தவரையிலும் கைது வரையிலும் உங்களை கூட்டு போகும், ஒரு ஜெயில் வரையிலும் உங்களை கூட்டு போகும். நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையே புரட்டி போட்டு இருக்கும் மேஷராசி என்பர்களுக்கு. அதிலும் குறிப்பாக பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், இதெல்லாம் ரொம்ப மிகுந்த மன உளைச்சல், தேவையில்லாத ஆப்ரேஷன்லாம் கூட செய்ய வேண்டிய வாய்ப்புகள் அங்கே ஏற்படும் மேஷராசியை பொறுத்தவரையில். அப்போ உங்களுக்கான பாதிப்புகள் அதிகம். அதுவும் இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் எச்சரிக்கையாக இல்லை என்று சொன்னால், கவனமாக இல்லை என்று சொன்னால், நிச்சயமாக வேறு ஏதேனும் புதிய பாதிப்புகள் அல்லது புதிய ஒரு நெருக்கடிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே மேஷராசி அன்பர்களை இந்த ஜூலை மாதம் சிறப்பானதாகவே இருக்கும். அடிமை தொழில்னு சொல்கிறோம். அதை நம்ம ஒருத்தருக்கு கீழே கை கட்டி வேலை செய்கிறது, ஒருத்தருக்கு கீழே சம்பளம் வாங்குகிற இடத்துல வேலை செய்கிறது, இதை சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஜாப் ரிலேட்டடாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதே குரு ராகு நிறைய மேஷ ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு யோகங்களை, அப்ராடு யோகங்களை, ஸ்டேட்ஸ் போகக்கூடிய வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பார். அதுவும் குறிப்பாக பெண்களாக இருப்பார்களே ஆனால் கணவன் அங்கே வெளிநாட்டில் இருக்காங்களா, நீங்கள் போய் அங்கே ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாங்க. அல்லது ஹஸ்பண்ட் போய் அங்கே செட்டில் ஆகிட்டார், எனக்கு ஈக்குவலான ஜாப் கிடைச்சா நாங்கள் போகலான் இருக்கேன், அப்போ அந்த ஜாப் கிடச்சி நீங்கள் அங்கே போயிட்டு செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லது சிங்கிளாக இருக்கீங்க, அப்போது நீங்கள் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறீங்க, தாராளமாக இப்போ இருக்கக்கூடிய கம்பெனி மூலமாகவே நீங்கள் வெளிநாடு சென்று வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது அங்கேயே தங்கிட முடியுமா, பர்மனெண்ட்டாக இருக்கலாமா, எத்தனை நாள் அங்கே இருக்க முடியும், அங்கேயே கல்யாணம் ஆகி அங்கேயே செட்டில் ஆகிடலாமா, இதெல்லாம் உங்கள் ஜாதகம் பார்ப்போம். ஆனாலுமே கூட பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் வெளிநாட்டு யோகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு மேஷராசி அன்பர்களே. அதே போல் தான் மெயினாக கடன் சுமைகள், செக்கு மோசடி வழக்குகள், பணம் கொடுத்தேன் கொடுக்கல, வாங்கலை, அந்த மாதிரியெல்லாம் செக்கை வச்சுட்டு மிரட்டுறது, அதிகாரம் பண்ணுறது, மெயினாக கொடுத்த பணம் திரும்பாமல் இருக்கிறது. 50 லட்ச ரூபா கொடுத்துட்ட சமயம் 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்கேன், வாங்கலைன்னு சொல்கிறாங்க, ப்ரூஃப் இருக்குது, கவலையே படாதீங்க, உங்கள் பணம் உங்கள்கிட்ட வரும். ஏன்னா 1 கோடி ரூபாய் நான் கொடுத்த சமயம் இல்லைன்னு சொல்கிறாங்க, வாங்கவே இல்லைன்றாங்க, கொடுக்க முடியாதுங்கிறாங்க, முன்னால் ஆனது பார்த்துக்கோங்கிறாங்களே, ஏமாத்துறாங்க. அந்த கொடுத்ததற்கான ஆதாரங்கள், சரியான ஆதாரங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மேஷராசி என்பர்களே. நிச்சயமாக உங்களுக்கு அந்த கொடுத்த பணம் வந்து சேரும். அதே போல் என்கிட்ட கொஞ்சம் பைசா இருக்குங்க சாமி, நம்ம உண்மையை எங்கே போய் அதில் முதலீடுகள் செய்யலாம், எதில் முதலீடு பண்ணலாம், இப்போ என்கிட்ட கொஞ்சம் கேஷ் இருக்குது, நிலத்தில் போடலாமா, நகையில் போடலாமா, இடத்துல போடலாமா, அதை எந்த மாதிரியான இடங்களில் சப்மிட் பண்ணலாம், எந்த மாதிரி இடத்துல டெபாசிட் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா, நிச்சயமாக நிலம் சம்மந்தப்பட்ட இடத்துல டெபாசிட் செய்வது அல்லது இன்வெஸ்ட் பண்ணுறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அப்போ இதெல்லாம் அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின்னு ஒரு வாட்டி பார்க்கும்போது அடுத்த தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும். உங்களுக்கு நீங்கள் என்ன அடுத்த நெக்ஸ்ட்டு என்ன பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம், என்ன செஞ்சால் உங்களுக்கு ஒத்து வரும், இதெல்லாம் தெரிந்து அறிந்து செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் மேஷராசிக்கு இந்த ஜூலை மாதம் சிறப்பான மாதமாக இருக்குது. தொழில் அமைப்புகள் அற்புதமாக இருக்குது.
அரசியல்வாதிகள் அந்த 2 விஷயத்தில் மட்டும், காவல்துறை அதிகாரிகள், இராணுவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசில் ஒரு ஹையர் போஸ்டிங்கில் ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ், அந்த மாதிரி ஹையர் கேட்டகரியில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு ஏதேனும் வேலையிலேயோ அல்லது நேம் ஸ்பாயில் ஆகிற மாதிரி இது மனசில் பயங்கள் இருக்குமே, ஆனால் அவர்கள் மட்டும் ஒரு முறை அட்வைஸ் எடுத்து ரெமெடி எடுத்துக்கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.